இன்னைக்கு பிக்ஷையில் தயிர் பச்சடி, மோர் குழம்பு, மோர் கூட்டு, அவியல் பண்ணிடு பெரியவா. சிவஸ்தானத்தில் இருந்தபோது மடத்திற்கு அருகிலேயே ஒரு தயிர் விற்கும் ஒரு அம்மாவும் வசித்து வந்தாள். ஸ்ரீமடத்தை தாண்டி போகும் போதெல்லாம் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போவாள். கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் எட்ட இருந்தே நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விடுவாள். காரணம், தயிர் வியாபாரம் சூரியோதயத்திற்கு முன்னமே ஆரம்பித்தால்தான் தயிர் அதிகம் புளிக்காமல் இருக்கும். எனவே காலையில் ஸ்நானம் பண்ணுவது அவளுக்கு வழக்கமில்லை. வியாபாரம் முடிந்ததும் மத்தியானம்தான் குளியல். ஒரு நாள் காலை மடத்தில் 4-5 பேர் தவிர அதிகம் யாரும் காணப்படவில்லை. அந்த தயிர்கார அம்மா பெரியவா அமர்ந்திருந்த இடத்திற்கு சற்று தள்ளி தன்னுடைய தயிர் கூடையை வைத்தாள். சின்ன சின்ன மண் சட்டிகளில் 4-5 எடுத்து அதில் தயிரை நிரப்பினாள். எசமான, பசும்பாலை காய்ச்சி உரக்குத்தி கொண்டாந்துருக்கேன் சாமி, சுத்தமாக செஞ்சிருக்கேன், சாமி எல்லாத்தையும் சாப்பிடணும் என்று பெரியவாளிடம் உரக்க சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விட்டாள். கோடி கோடியாக பணமும் பொன்னும் மணியும் கொட்ட காத்திருக்கும் தனவான்களுக்கு கூட கிடைக்காத பெரிய பாகியம் அந்த ஏழை தயிர்கார அம்மாவுக்கு கிடைத்தது. டேய், அந்த சட்டியில் தயிர் இருக்கு பாரு, அதை இங்கே கொண்டா. சிஷ்யர் கொண்டு வந்து பக்கத்தில் வைத்ததும் அன்று கோகுலத்தில் குட்டி விரல்களால் வெண்ணெய், தயிர், நெய்யை வலித்து வலித்து உண்ட பழக்கத்தின் விட்டக்குறை தொட்டக்குறை நீங்காமல் லாவகமாக அந்த சட்டியிலிருந்து தன் கையாலேயே கொஞ்சம் தயிரை எடுத்து சாப்பிட்டார். சிஷ்யரை கூப்பிட்டு, இந்தா, எல்லா சட்டியிலையும் இருக்கிற தயிரை ஒன்னா குட்டி இன்னைக்கு பிக்ஷையில் தயிர் பச்சடி, மோர் குழம்பு, மோர் கூட்டு, அவியல் பண்ணிடு. அன்று தயிர்கார அம்மா தன்னுடைய கள்ளமில்லா அன்பு ஒன்றினாலேயே அந்த மகா தபஸுக்கு பிக்ஷை பண்ணி வைக்கும் பெரிய பேற்றை பெற்றாள்.